Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.7ல் ஃபிஃப்த்து சம் வந்து பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எனக்கு மொத்தம் ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் மொத்தம் எந்த சப்டிவிஷன் பார்த்தோம்னா 2 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இன்வால்வ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல எனக்கு லாஸ்ட் டேர்ம் வேணும். அவங்களும் அதே மாதிரி எனக்கு 8192ங்கிற லாஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறப்ப அது ஏவோட வேல்யூ 4. அடுத்து வந்து பார்த்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் காமன் ரேஷியோ. ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுங்கிறப்ப அது காமன் ரேஷியோ சொல்லுவோம். அப்படின்னா R is equal to T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா 8, T1 வந்து பார்த்தோம்னா 4. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா எனக்கு 2 கிடைக்கும். ஏன்னா 4 1 சார், இது 4 2 சார். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 4 கிடச்சிருக்கு. அடுத்தது ஆரோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. இங்கே டிஎன், அதாவது லாஸ்ட் டேர்ம் வந்து நான் டிஎன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ 8192 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு a into r power n minus 1ங்கிறது ஃபார்முலா. இப்போ நான் டிஎனுக்கு பதிலாக எனக்கு லாஸ்ட் டேர்ம் அதாவது 8192 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 4, அடுத்து ஆரோட வேல்யூ 2 பவர் n minus 1. இப்போ இந்த 4 எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு டிவிஷன் ஆகும். அப்படின்னா 2 to the power n minus 1 is equal to 8192 divided by 4. இதை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 4 2s are 8. ரெண்டு டேர்ம்ஸாக சேர்க்குறதுக்கு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4 4s are 16. மீதி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா 4 8s are 32. அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 to the power n minus 1 is equal to 2048ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2048 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 to the பவரில் எழுதணும். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் இந்த 2048க்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அது எல்லாமே 2ல் இன்வால்வ் ஆகிற மாதிரி எல்சிஎம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இந்த 2ஆல் பண்ணுறேன். அப்படின்னா 1024. இதை 2ஆல் பண்ணுறேன். அப்படின்னா 512. இதை நான் திருப்பி 2ஆல் பண்ணேன்னா 256ன்னு கிடச்சிருக்கும். அடுத்து இது திருப்பி 2ஆல் நான் பண்ணேன்னா 1s are 2 8 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து திருப்பி இதை நான் 2ஆல் பண்ணேன்னா 64, திருப்பி 2ஆல் பண்ணேன்னா 32, திருப்பி 2ஆல் பண்ணேன்னா 16, திருப்பி 2ஆல் பண்ணேன்னா 8, அடுத்து திருப்பி 2ஆல் பண்ணேன்னா 4, அடுத்து திருப்பி 2ஆல் பண்ணேன்னா 2, அடுத்து திருப்பி 2ஆல் பண்ணால் 1 கிடச்சிச்சு. இதில் மொத்தம் எத்தனை 2 இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 3 6 9 11 2s வந்துருக்கு. அப்படின்னா 2 to the power 11 எழுதிக்கலாம். அதாவது 2 to the power n minus 1 is equal to இந்த 2048க்கு பதிலாக 2 to the power 11 எழுதிக்கலாம். இப்போ பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு பேஸையுமே நான் கேன்சல் பண்ணுறேன்னா மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா n minus 1 is equal to 11. இப்போ இந்த -1 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா +1. அப்படின்னா n is equal to 11 + 1. அப்படின்னா n is equal to 11 + 1ங்கிறப்ப அதோட வேல்யூ 12 கிடச்சிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1/3, 1/9, 1/27 அப் டு 1/2187 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ 1/3 கொடுத்துருக்காங்க. அடுத்து காமன் ரேஷியோ R கண்டுபிடிக்கணும். T2/T1. அப்படின்னா T2 வந்து பார்த்தோம்னா 1/9, T1 வந்து பார்த்தோம்னா 1/3. அப்படின்னா இந்த 1/9 அப்படியே வச்சுக்கிறேன். இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இன்ட்டு 3ஆக மாறிடும். அப்படின்னா 3 1 சார், இது 3 3 சார். அப்படின்னா ஆரோட வேல்யூ 1/3 கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 1/3. லாஸ்ட் டேர்ம் வந்து நான் டிஎன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா டிஎன்னோட வேல்யூ 1/2187 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்தோம்னா டிஎன்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். டிஎன்னோட ஃபார்முலா a into r power n minus 1. இப்போ எனக்கு டிஎனுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 1187 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1/3, ஆரோட வேல்யூ 1/3 டு தி பவர் n minus 1. இப்போ இந்த இடத்துல டிவிஷனில் இருக்கிற 3 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போனா 1/3 டு தி பவர் n minus 1 இஸ் ஈக்குவல் டு 3/2187 கிடைக்கும். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதனால இங்கே 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 7s are 21, 3 2s are 8. அடுத்து இதில் வந்து 2 கிடைக்கும். அப்படின்னா 3 9s are 27. அப்படின்னா மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1/3 டு தி பவர் n minus 1 is equal to 1/720
9ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 729க்கு நான் எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கிறேன். அப்படின்னா 729க்கு எல்சிஎம் எடுக்கணுங்கிறப்ப இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 3 தான் எனக்கு வந்து பேஸில் இருக்குது. அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல் வந்து நான் எல்சிஎம் வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல் வந்து நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 3 2s are 6, அடுத்து 3 4s are 12, அடுத்து 3 3s are 9. இதை 3 டேபிளில் பண்ணனா 81, அடுத்து இதை திருப்பி 3 டேபிளில் பண்ணனா 2, அடுத்து 7 27, அடுத்து திருப்பி 3 டேபிளில் பண்ணனா 3 9s, திருப்பி 3 டேபிளில் பண்ணனா 3 3s, அடுத்து திருப்பி 3 டேபிளில் பண்ணனா 1. அப்படின்னா மொத்தம் பார்த்தோம்னா எனக்கு 3 to the power 6 கிடைக்கும். ஏன் பார்த்தோம்னா 3 வந்து 6 டைம்ஸ் வந்து இருக்கிறதுனால. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 1/3 to the power n-1 is equal to 1/3 to the power 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1க்கு பவரில் நான் 6 கொடுத்தா திருப்பி 1 தான் கிடைக்கும். அதனால் இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 to the power n-1 is equal to 1/3 to the power 6ன்னுட்டு ஹோல் பவரில் நான் எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/3 வந்து எனக்கு பேஸில் இருக்க கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா n-1 is equal to 6. இந்த -1 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +1 ஆயிரும். அப்படின்னா n is equal to 6 + 1, அப்படின்னா n is equal to 6 + 1ஓட வேல்யூ 7ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. தேங்க்யூ.